கோவை சிங்காநல்லூர் திருச்சி சாலையில் உள்ள தனியார் கார் ஷோரூமில் இருந்து 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எலக்ட்ரிக் காரை வாங்குவது போல் நடித்து திருடிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிங்காநல்லூர் திருச்சி சாலையில் உள்ள தனியார் கார் ஷோரூமில் சரவணகுமார் என்பவர் கார் டெலிவரி செய்யும் பொறுப்பாளராக பணியாற்றி வருகிறார். இவர் ஷோரூம் மற்றும் அதன் அருகே நிறுத்தப்பட்ட கார்களை ஆய்வு செய்தபோது ஒரு கார் காணாமல் போனது தெரியவந்தது. உடனே அவர் அந்த ஷோரூமில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை சோதனை செய்தார். கண்காணிப்பு கேமரா காட்சிகளில் ஒரு நபர் காரின் அருகே வந்து நிற்பதும், அந்த காரை சுற்றி சுற்றி வருவதும், பின்னர் அந்த காரை திருடிச் செல்வதும் பதிவாகியிருந்தது. அந்த காரின் மதிப்பு ரூபாய் 20 லட்சத்திற்கு மேல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த திருட்டு குறித்து சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். ஆய்வாளர் தௌலத் நிஷா தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. தனிப்படை போலீசார் ஷோரூம் உட்பட பல்வேறு பகுதிகளில் விசாரணை நடத்தினர். அத்துடன் ஷோரூமில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து விசாரணை செய்தனர். அதில் காரை திருடிச் சென்றவர் அந்த ஷோரூம் அருகே உள்ள பெட்ரோல் பங்கில் மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து போலீசார் பெட்ரோல் பங்க் ஊழியர்களிடம் மோட்டார் சைக்கிளை யாராவது எடுக்க வந்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்கும்படி கூறினர். அதன்படி அந்த பெட்ரோல் பங்கில் நிறுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளை எடுக்க ஒரு நபர் நேற்று ஜூன் 2ஆம் தேதி வந்தார். உடனே ஊழியர்கள் அந்த நபரை பிடித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். பின் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அந்த நபரை பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் அவர் தொண்டாமுத்தூர் அருகே உள்ள கந்துகவுண்டன்பாளையத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பது தெரியவந்தது. அவரிடம் விசாரணை நடத்தியதில் ஷோரூம் சென்று கார் வாங்குவது போல் நடித்து ரூபாய் 20 லட்சம் மதிப்புள்ள எலக்ட்ரிக் காரை திருடிச் சென்ற பலே ஆசாமி அவர்தான் என்பது தெரியவந்தது. போலீசார் கண்ணனை கைது செய்தனர். பின்னர் இதுகுறித்து காவல்துறையினர் கூறும்போது, கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு கண்ணன் கார் வாங்க அந்த ஷோரூமுக்கு சென்று எலக்ட்ரானிக் காரை பார்த்தார். பின்னர் அந்த காரை ஓட்டியும் பார்த்துவிட்டு விரைவில் வாங்குவதாக கூறியுள்ளார். வாடகைக்கு மோட்டார் சைக்கிள் ஓட்டி வரும் அவரிடம் அந்த காரை வாங்க போதிய பணம் இல்லை. எனவே அந்த காரை திருட முடிவு செய்தார். இதற்காக அவர் அந்த ஷோரூமிற்கு சென்றார். பின்னர் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த 20 லட்சம் மதிப்புள்ள எலக்ட்ரானிக் காரை பார்த்தார். அந்த காருக்குள் சாவியும் இருந்தது. ஏற்கனவே கார் வாங்க வந்த நபர் என்பதால் அங்கிருந்தவர்களுக்கு எந்த சந்தேகமும் வரவில்லை. அங்கு நிறுத்தப்பட்டிருந்த காரை நைஸாக திருடி சென்றுள்ளார். உல்லாசமாக வாழ காரை திருடியதாக கூறினார். எனவே அவர் வேறு எங்காவது இதுபோன்று திருடி உள்ளாரா என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்று கூறினர்.